பிரைஸ் தி லார்ட். வார்த்தையின்படி தான் வாழ்க்கை பாருங்கள். ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. கர்த்தருடைய வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்குது. சில நேரங்களில் நீங்கள் ஜெபிச்சா சில காரியங்கள் மாறும், சில தடைகள் மாறும். சில நேரத்தில் வேத வசனத்தின்படி நீங்கள் வசனத்தை வாசித்து அந்த வசனத்தின்படி ஜெபிக்கும்போது சில தடைகள் மாறும், சில போராட்டங்கள் மாறும், சில அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். சில விஷயங்களில் பாருங்கள், சில இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களில் நீங்கள் பேசினாதான் அந்த சூழ்நிலையே மாறும். பாருங்கள், நீங்கள் பேசும்போது உங்களுக்குள்ள தேவனுடைய அதிகாரத்தை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. வசனம் சொல்லுகிறது 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 21வது வசனம். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியம் ஆயிற்று. பாருங்க, அந்த இடம் குடியிருப்புக்கு நல்லது, மிச்சம் அந்த தண்ணி கெட்டதாக இருக்குது, நிலமும் பால் நிலம் சொல்லி அங்கே எலிசாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆனால் எலிசா சில காரியம் செஞ்சு கர்த்தருடைய வார்த்தையின்படியே அந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன் அப்படின்னு பேசுகிறார். பாருங்க, எலிசா சொன்ன வார்த்தையின்படியே. ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு பேசுகிற மாதமா இருக்கட்டும். நீங்க சூழ்நிலைகளை பார்த்து உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தின்படி நீங்க பேசுங்க. பைபிள் எக்ஸாம்பிள் நிறைய இருக்குது. அதை ஒன்று பாருங்க, இயேசு இறையாதே அப்படின்னு சொல்லி காற்றையும் கடலையும் பார்த்து பேச ஆரம்பிச்சார். ஸோ நீங்க இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுக்கு விரோதமாக எழும்புற எல்லா காற்று, கடல், கொந்தளிப்புகள், பிரச்சனைகள், போராட்டங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்க பேசுங்க. சூழ்நிலைகள் மாறும். ஹேவ் எ பிளெஸிங் மந்த், ஹேவ் எ பிளெஸிங் டே. ஆண்டவர் இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்க நிறைய வசனத்தினால் நிரப்பி உங்களை சூழ்நிலைக்கு ஏற்பதாய் பேச வைப்பாராக. ஆமென்.